ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஊறுகாய். அதுக்கு ஒரு பவுலில் நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வேகணும். வெந்த அப்புறமா உதுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டால் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உதுத்து வச்ச நெல்லிக்காவை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதில் உப்பு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இது ரெண்டுமே தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சு அந்த கடாயில் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், அதை தனியாக இந்த கடுகு பொட்டுற வரைக்கும் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதையும் தனியாக வறுத்து எடுத்துகிட்டு ரெண்டையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள், நெல்லிக்காயில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த பொடியில் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த டைமில் உங்களுக்கு காரம் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ரொம்ப நாள் ஊற நெல்லிக்காய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. Bye. Thanks for watching.